திருக்குறள் சிந்தனை. பொருளல்லவற்றை பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணர்கின்ற மயக்கத்தால் இழிவான பிறவித் துயரங்களே உண்டாகின்றன. பொருள் என்ற சொல்லுக்கு தனி உரிமை உடையவன் இறைவன் ஒருவனே ஆவான். என்றும் இன்பமாக நிலையாக இருக்கின்ற அந்த இறைப்பொருளை முழுவதும் மெய்மையாக உணர்ந்தவர்கள் பிறவித் துயரங்கள் நீங்கி பேரின்பம் பெறுகின்றார். சிறந்த அறிவுக்கு பயன் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்வதேயாகும். அதுவே மெய்யுணர்வு என்று போற்றப்படுகின்றது. இந்த மெய்யுணர்வுதான் உண்மை என்றும் தத்துவ ஞானம் என்றும் பேசப்படுகின்றது. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா என்பது திருவாசகம். மாணிக்கவாசகர் மருள் நீங்கி மானா பிறப்பொழிந்த அந்தமில் இன்பத்தை இது விளக்குகின்றது. ஆகவே ஒளியின் முன் இருள் ஒழிதல் போல ஞானத்தின் முன் மருள் ஒழிந்து போகின்றது. ஆகவே ஞான விளக்கை ஏற்றி ஏற்றம் பெறுக என்று தெய்வப் புலவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு என்றார். நாளையும் சிந்தி.